ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் இவ்வளோ பெரிய கடை. இதுக்கு வந்துட்டு இப்போ நாங்கள் இந்த கடைக்கு வந்து 10 வருஷம் ஆச்சு. இது வந்துட்டு இப்போ வாடகை ஏற்றிட்டாங்க அப்படின்றதுனால இந்த கடையை வந்துட்டு காலி பண்ணிகிட்ருக்கோம். இப்போ ஆங்கரில் இருக்கிற பீஸ் ஒவ்வொன்றா எடுத்து இப்போ கவர் போடணும். கவர் போட்டு நம்ம இப்போ இன்னொரு ஷாப் எடுத்திருக்கோம், அது சின்ன கடை, அங்கே ஷிப் பண்ண போகிறோம். என்ன பண்ணுறது, நல்லா வாழ்ந்தாலையும் கஷ்டம், வாழலனாலையும் கஷ்டம். மனுஷங்க கிட்டே இந்த பிரச்சனை தான். இப்போ இந்த சரக்கு ஃபுல்லாக அந்த கடைக்கு பிடிக்குமான்னு தெரில. பிடிக்கலன்னா எடுத்து நம்ம குடோனில் தான் போட்டு வைக்கணும். இப்போ இந்த சரக்கு எல்லாத்தையுமே பிரித்து ஒவ்வொன்றா எடுத்து மடித்து எடுத்துகிட்டு போய் அங்கே வைக்கணும். அந்த கடை கொஞ்சம் இப்போ பிக்கப் பண்ணுறது தான் கஷ்டம். ஏன்னா இங்கே நல்லா கஸ்டமர் பிக்கப் ஆகி நல்லா வியாபாரம் போயிட்டு இருந்துச்சு. நம்மளுக்குன்னு ரெகுலர் கஸ்டமர்ஸ் இருந்தாங்க. இப்போது அந்த கடைக்கு அந்த கஸ்டமர் வருவாங்களா, அந்த கடை தெரியுமா அப்படின்றது தான் பிரச்சனை. இது வந்துட்டு பஜாரு, அது வந்துட்டு அதுவும் பஜார் தான், இருந்தாலும் இது மெயின் பஜாரு. அது வந்துட்டு சும்மா சிம்பிளாக தான் இருக்கும். நான் அந்த கடையும் காட்டுறேன். ஓரளவுக்கு பாதி சரக்கு வந்துட்டு எல்லாமே மடித்து எடுத்து வச்சிட்டோம். பாருங்கள், எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக காலி பண்ணி எல்லாம் எடுத்து மடித்து வச்சுருக்கோம். இன்னுமே இருக்குது, எல்லாமே மடித்து எடுத்து வைக்கணும். ஆனால் வேலை தான் செய்ய முடியல. கண்டினியூஸாக செய்கிறதுனால கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் என்ன பண்ணுறது, கஷ்டத்தை பார்த்து ஆகுமா, மடித்து எடுத்து வைக்கணும் எல்லாமே. இப்போ இவ்வளோ சரக்கு அந்த கடையில் பிடிக்குமான்னு தான் தெரியல. இது நல்லா பெருசாக இருக்கிறதுனால இந்த மாதிரி ஆங்கர் சிஸ்டத்துக்கு நல்லா இருந்தது இந்த கடை. நம்ம வர்றப்போ ரேட் அடித்து இப்படி ஆங்கர் மாட்டிட்டோன்னா பார்க்குற கஸ்டமருக்கும் நல்லாயிருக்கும், நம்மளுக்கும் ஈஸியாக இருக்கும். அப்படி ஆங்கர் போட்டு விட்டோன்னா அவங்களே ஒவ்வொரு டிசைனாக பார்த்து எடுப்பாங்க, அவங்களுக்கு பிடிச்சது எடுத்துப்பாங்க, வேண்டான்னு விட்டு போயிடுவாங்க. அதே நம்ம இப்போ பிரித்து காட்டுறதானா நிறைய பீசஸ் காட்டணும், மடிக்கணும். அந்த கஷ்டமே இந்த கடையில் இல்லாமல் இருந்துச்சு. கிட்டத்தட்ட இந்த கடைக்கு நாங்கள் வந்தப்போ கூட இது அண்டர் கிரவுண்டாக இருக்குது, வியாபாரம் ஆகுமா ஆகாதா அப்படின்னு நினச்சிட்டு தான் வந்தோம். ஆனாலையும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பிக்கப் பண்ணிட்டோம். 10 வருஷம் ஆயிடுச்சு. சரி, இப்போ வாடகை 1 to டபுளாக கேட்குறாங்க அப்படின்றதுனால தான் காலி பண்ணுறோம். என்ன பண்ணுறது, அவங்க கடை ஓனருங்க என்ன சொல்கிறாங்களோ அது தானே நடக்கும். நம்ம வாடகைக்கு இருக்கிறவங்க போய் சொன்னால் ஏதாச்சும் நடக்குமா? எதுவும் நடக்காது. கடவுள் விட்ட வழி நடக்கட்டும். இப்போ இது ஷிப் பண்ணிவிட்டு நான் அந்த கடையும் காட்டுறேன் உங்களுக்கு.